she said, "Brother, now I understand that all this time I was asking God to deliver me, but when I began to continue to believe that I'm delivered, and I kept on saying, Satan, you have no power over me, because this is the body of Christ." And when she began to understand the truth, she was set free, and she had a beautiful retreat for the next 3 days. There was no more manifestation, there was only glory of God. அப்போது அந்த சகோதரி இவ்வாறு சொல்ல ஆரம்பித்தார்கள், எப்போது நான் ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்து விட்டார் என்று நம்பி நான் அவருக்கு தொடர்ந்து நன்றி செலுத்த ஆரம்பித்தேனோ அப்போது முழுமையாக நான் விடுதலையை பெற்றுக்கொண்டேன் என்று. எனவே அவர்கள் முழுமையான விடுதலையை பெற்றுக்கொண்டார்கள். அதன் பின்பு அவர்கள் அந்த தியானத்திலே 3 நாள் பங்கு கொண்டார்கள். அப்போது அவர்கள் இவ்வாறு கூறினார்கள், நான் எப்போது ஆண்டவர் என்னை குணப்படுத்தி விட்டார் என்ற அந்த நம்பிக்கையில் அவருக்கு நான் தொடர்ந்து நான் நன்றி செலுத்த ஆரம்பித்தேனோ அப்போது நான் அந்த தீய சக்தியிடம், உனக்கு என் மீது எந்த அதிகாரமும் இல்லை, உனக்கு இடம் இல்லை, ஏனென்றால் நான் கிறிஸ்துவின் உடல் என்று சொல்லி அவர்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த ஆரம்பித்தார்களோ, அந்த கண்ணால் தெருவுகளை பார்ப்பதற்கு முன்னாலேயே செய்ய ஆரம்பித்தார்களோ அப்போது முழுமையான விடுதலை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அழகாக 3 நாட்கள் தியானத்தில் அவர்கள் பங்கு பெற்றார்கள். Praise God. Praise the Lord. So faith is not in the future tense or past tense, it is in the present tense. எனவே நம்பிக்கை என்பது எதிர்காலத்திலோ கடந்த காலத்திலோ உள்ளதல்ல, மாறாக அது நிகழ்காலத்தில் உள்ளது. Hallelujah. 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 Can you ask a question to yourself? நீங்க உங்களை ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ள முடியுமா? What are you believing from the promises of God in the future tense? ஆண்டவருடைய வாக்குறுதியிலிருந்து நீங்கள் எத்தகைய நம்பிக்கை வைத்திருக்கின்றீர்கள்? எதிர்காலத்தில் நீங்கள் நம்பிக்கை வைத்திருக்கின்றீர்களா? எத்தகைய நம்பிக்கையை நீங்கள் வைத்திருக்கின்றீர்கள் ஆண்டவருடைய வாக்குறுதியை? Are you the person who is sitting there and saying, God will surely heal me? அங்க உட்கார்ந்துட்டு நீங்க ஆண்டவர் நிச்சயமா என்னை குணப்படுத்துவாரு அப்படி சொல்லிட்டு இருக்கீங்களா? God will surely bless me. ஆண்டவர் நிச்சயமாக என்னை ஆசீர்வதிப்பார் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்களா? God will deliver me. ஆண்டவர் நிச்சயமாக எனக்கு விடுதலை தருவார் என்று சொல்லிக் கொண்டிருக்கீங்களா? God will prosper me. ஆண்டவர் நிச்சயமாக என்னுடைய பண கஷ்டத்தை நீக்குவார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா? What are your prayers? உங்க ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? Hallelujah. Hallelujah. So if you are believing in the present tense, நீங்கள் நிகழ்காலத்திலே நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்றால், and you continue to believe and you continue to speak, நீங்க தொடர்ச்சியாக நம்பி தொடர்ச்சியாக வாயிலே அறிக்கையிட்டு, then you are supplying the substance, அப்போது நீங்கள் அதற்கு தேவையான பொருளை நீங்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறீர்கள். to those things that you're hoping for. எதையெல்லாம் எதிர்நோக்கி நீங்க வச்சிருக்கீங்களோ அதுக்கு தேவையான பொருளை நீங்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறீர்கள். Just as the rasam is ready after the whole process, ரசம் எல்லாம் நம்ம போட்டு அது கொதிச்ச பிறகு அது தயாரானது போல, in the same way, அதே போல் you're believing in the present tense, இந்த நிகழ்காலத்திலே நீங்கள் நம்பிக்கை வைக்கும்போது, and you're speaking in the present tense, நீங்கள் உங்க வாயால அந்த நிகழ்காலத்தை அறிக்கையிடும் போது, and your action in the present tense, இந்த நிகழ்காலத்தில் நீங்கள் செயல்படும் போது, is the substance or the raw material that will bring forth the manifestation of those things that you desire for. நீங்க எதையெல்லாம் மனசுல வச்சிருக்கீங்களோ அதையெல்லாம் கண்ணால பார்க்கக்கூடிய தெரிவுகளாக மாற்றக்கூடியதற்கு தேவையான மூலப்பொருளை இவ்வாறு நீங்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறீர்கள். Are you understanding? புரியுதா? Just as you require a raw material to make a rasam, you require a raw material called faith, which is stored in the word of God, and this faith you must believe in the present tense. எவ்வாறு ரசம் நம்ம செய்யறதுக்கு நிறைய பொருள்கள்லாம் தேவைப்படுதோ அது மாதிரி இந்த நம்பிக்கை ஒரு தெரிவாக மாறணும்னு சொன்னா உங்களுக்கு நம்ம அதுக்கு நிறைய மூலப்பொருள்களை நாம் கொடுக்க வேண்டும். அது இந்த நிகழ்காலத்தில் இருக்க வேண்டும். வாக்குறுதியில் பொதிந்துள்ள அந்த நம்பிக்கையை வாயாலே அறிக்கையிடும் போது நாம் தெரிவுகளாக மாறுவதற்கு தேவையான மூலப்பொருளை கொடுக்கின்றோம். Hallelujah. 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 Let me give you an example. This brother who is on the camera, நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த கேமரால இருக்க சகோதரர், he's got a camera. அவங்க ஒரு கேமரா வச்சிருக்காங்க. He had made a desire to have a camera. அவங்க ஒரு கேமராவை இப்படி வைக்கிறதுக்கு அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்க. சரியா? சரி. Now that is his desire. அதுதான் அவங்களுடைய விருப்பமாக இருந்தது.
Again the promises says that God will supply all our needs. இறைவார்த்தை இவ்வாறு சொல்கின்றது, ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவு செய்வார் என்று. Just as you know that God will keep his word, you are believing for that thing to come before it can manifest. நீங்கள் இவ்வாறு ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் தருவார் என்ற வாக்குறுதியை நீங்கள் உள்ளத்திலே வைத்து அதை நிச்சயமாக நடக்கும் என்று நீங்கள் நம்பும்போது அது தெரிவுகளாக வெளிப்படுகிறது. So you are speaking your faith. அந்த நம்பிக்கையை நீங்கள் வாயிலே பேசுகின்றீர்கள். When you keep on speaking your faith, எப்போதும் இந்த நம்பிக்கையை வாயால் நீங்கள் அறிக்கையிட்டு கொண்டே இருக்கும்போது it becomes the raw material அது ஒரு மூலப்பொருளாக மாறுகின்றது. that brings forth that desire into manifestation. அந்த விருப்பத்தை தெரிவுகளாக மாற்றுகிறது. For example, உதாரணம், I am believing for 2 lands, one in Mysore and one in Nagarkoil. நான் 2 நிலம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு விருப்பம் இருந்தது. ஒன்று மைசூரில், ஒன்று நாகர்கோயிலில். I am believing for it. நான் நம்பிக்கையாக இருந்தேன். I am speaking and I can already see the land. நான் அதை ஏற்கனவே என் கண்ணால் பார்த்துட்டேன்னு சொல்லி என் வாயால் அறிக்கையிட ஆரம்பித்தேன். That land is not for myself. அந்த நிலம் எனக்கு என் சொந்த தேவைக்கு இல்லை. But that land which can be used to bring forth lots of people to Christ by proclaiming the word of God. இறைவார்த்தையை அறிவித்து அநேக மக்களை ஆண்டவர் இயேசுவுக்குள் கொண்டு வருகின்ற நோக்கத்திற்காக அந்த நிலம் எனக்கு தேவைப்பட்டது. If you ask me, do you have the money to buy the land? நீங்க என்ன கேட்கலாம், அந்த நிலத்தை வாங்குறதுக்கு உங்களுக்கு பணம் இருக்குதா I don't have the money to buy the land. எனக்கு பணம் இல்லை அந்த நிலத்தை வாங்குறதுக்கு. But I have the faith to get the money to buy the land. ஆனா எனக்கு நம்பிக்கை இருந்தது, அதை வாங்குறதுக்குள்ள பணம் எனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருந்தது. So what am I doing every day? நான் என்ன செஞ்சிட்டு இருந்தேன் ஒவ்வொரு நாளும்? I am speaking my faith. என்னுடைய அந்த நம்பிக்கையை நான் வாயாலே அறிக்கையிட்டு கொண்டே இருந்தேன், பேசிக்கொண்டே இருந்தேன். I am speaking what God has promised me. ஆண்டவர் எனக்கு எந்த வாக்குறுதியை எனக்காக கொடுத்திருக்கின்றாரோ அந்த வாக்குறுதியை என் வாயாலே நான் பேசிக்கொண்டே அறிக்கையிட்டு கொண்டே இருந்தேன். Today when I am talking to you, I don't have the money. இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், எனக்கு பணம் கிடையாது. But when the center will be ready, I will remember this day that I was speaking my faith in this church at such and such time, and that faith will bring forth that land. ஆனா அந்த நிலம் எனக்கு கிடைத்து வந்த ஒரு ரிட்ரீட் சென்டரில் நான் போகும்போது நான் இந்த கோவிலில் வைத்து பேசிய அந்த நம்பிக்கையின் அறிக்கையிட்ட வார்த்தைகளை நிச்சயமாக நான் நினைவு கூறுவேன், அதை பற்றி பேசுவேன். I'll put it in a much easy way. நான் ஒரு ஈஸியான வழியில் சொல்லித்தரேன். Here is a sari. இங்கே ஒரு சாரி இருக்குது. What is it made of? காட்டன். Cotton. காட்டன். Cotton. Okay. இந்த சாரி is made of cotton. இந்த சாரி காட்டன்ல செய்திருக்கு. Before this sari could be made, there were so many processes, and the cotton was so very important. இந்த சாரியா மாத்துறதுக்கு முந்தி நிறைய அதுக்கு வேலை இருந்துச்சு தொடர்ச்சியா. The farmer who planted the seed of cotton could not see the sari. அந்த பருத்தி விதைச்ச அந்த விவசாயி இந்த சாரியை பார்த்திருக்க முடியாது. The farmer who plucked out the cotton and sold the cotton, he could not see the sari. அந்த பருத்தியை பறிச்சு அதை விற்பனை செஞ்ச அந்த விவசாயிக்கு இந்த சாரியை பார்க்க முடியாது. The one who turned that cotton into a yarn did not see the sari. அந்த பஞ்சை கொண்டு போய் நூலா இலையா மாத்துறவருக்கு இந்த சாரியை பார்க்க முடியாது. But after all that process, the sari is ready. ஆனா எல்லா வகையான அந்த முறைகள்லாம் முடிஞ்ச பிறகு இது ஒரு சாரி ஆயிட்டு. Just as all that is the raw material to make the sari, in the same way the Lord is teaching us, your faith is the raw material by which you can bring every one of those desires that God has given in his word to manifestation, and the raw material required is faith, and faith is in the present tense. இவ்வாறு இந்த புடவையை உருவாக்குவதற்கு எத்தனையோ ப்ராசஸ் அதை செய்வதற்கு மேற்கொள்ளப்பட்டது. அதுபோல உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த விருப்பத்தை நீங்கள் தெரிவுகளாக மாற்றுவதற்கு தேவையானது உங்கள் வாயினால் நீங்கள் அறிக்கையிட வேண்டிய வாக்குறுதிகள். ஏனென்றால் இந்த வாக்குறுதியில் ஆண்டவருடைய வார்த்தை, அந்த வார்த்தைக்குள் அந்த
நம்பிக்கை முழுவதுமாக இருக்கின்றது. அதை நீங்கள் உண்மையிலே அதை உங்கள் இதயத்திலே வைத்து நீங்கள் வாயிலை சிந்தனையை மாற்றி நீங்கள் தொடர்ந்து நீங்கள் அதை பேசும்போது நீங்கள் அந்த மூலப்பொருளை கொடுத்து கொண்டே இருக்கின்றீர்கள். எவ்வாறு இந்த சாரியானது வந்ததோ அதுபோல தெரிவுகளாக உங்கள் விருப்பங்கள் மாறுவதை நீங்கள் காண்பீர்கள். அதற்கு தேவையானது உங்களுடைய அந்த வாயினால் நீங்கள் சொல்லக்கூடிய நம்பிக்கையின் அறிக்கை. Now if somebody had to get healed, everybody would have clapped their hands. இப்போ யாருக்காவது சுகமாயிட்டுனா எல்லாரும் கை தட்டியிருப்பீங்க. But now what was spoken can get healing, deliverance, prosperity, protection, everything of God, but everybody were ஆனால் இப்போ சொல்லி கொடுத்ததில் உங்களுக்கு சுகம் கிடைக்கலாம், பணம் கிடைக்கலாம், உங்களுக்கு வாழ்க்கையில் செழிப்பு கிடைக்கலாம், எல்லாம் கிடைக்கலாம். ஆனால் அதை நீங்கள் புரிஞ்சுக்கல, அதான் கை தட்டலை. Because it is very, very difficult to believe what I'm speaking about. ஏன்னு சொன்னால் நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கதை நம்புறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். Because a question will come into your mind, how can faith bring all these things to pass? நீங்கள் உங்கள் மனசுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும், எப்படி நம்பிக்கை இதெல்லாம் எனக்கு வாழ்க்கையில் கொண்டு வந்துருமா, நடக்க செய்யுமா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கு. Okay, I will share with you. நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்கிறேன். How did God create the light? ஆண்டவர் எவ்வாறு இந்த ஒளியை படைத்தார்? How did God create the light? எப்படி ஆண்டவர் ஒளியை படைத்தார்? See, you are saying God spoke the word, but please understand, God first used a material called faith. ஆண்டவர், நீங்க சொல்றீங்க ஆண்டவர் வார்த்தையை பேசினார் என்று. ஆண்டவர் ஒரு பொருளை பயன்படுத்தினார், அதாவது நம்பிக்கை என்ற பொருளை பயன்படுத்தினார். His desire was light. அவருடைய விருப்பமானது ஒளியாக இருந்தது. And faith became the raw material that produced the light. நம்பிக்கையானது அந்த ஒளியை கொண்டு வருவதற்கான மூலப்பொருளாக மாறியது. And faith was released, or that raw material was released in the form of word. வார்த்தையின் மூலமாக அந்த மூலப்பொருளானது வெளியிடப்பட்டது. Hallelujah. 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 And the Bible teaches us that you and I are created in the same likeness and image of God. பைபிள் இவ்வாறு நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது, நீங்களும் நானும் ஆண்டவருடைய சாயலாகவும் பாவனையாகவும் உருவாக்கப்பட்டிருக்கின்றோம் என்று. So that same faith is now transferred to us in the form of a Bible. அதே நம்பிக்கை நமக்குள் மாற்றப்பட்டிருக்கின்றது இந்த பைபிள் வாயிலாக. So God has given to everybody the same faith. ஆண்டவர் நம் எல்லோருக்கும் அதே நம்பிக்கையை கொடுத்திருக்கின்றார். But the measure to which you believe, ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு அதை நம்புகின்றீர்களோ is the measure to which you exercise your faith. அந்த அளவுக்கு உங்கள் நம்பிக்கையை நீங்கள் செயல்படுத்துவீர்கள். Are you understanding? புரியுதா? Are you understanding? புரியுதா? Everybody got the same Bible. எல்லாருக்கும் அதே பைபிள் தான் இருக்கு. But not everybody are opening the Bible every day. ஆனா எல்லாரும் அந்த பைபிளை தினமும் திறக்கிறது கிடையாது. Not everybody have got the desire to study the word of God every day. எல்லாருக்கும் அந்த இறைவார்த்தையை நாம் படிக்கணும் அப்படிங்கிற விருப்பம் கிடையாது. Not everybody live by the word of God every day. ஒவ்வொரு நாளும் இந்த இறைவார்த்தையால ஒவ்வொருத்தரும் நடத்தப்படுவது கிடையாது. So the one who uses more and more of faith that is filled in the word of God, that person is growing more and more faith in his life. எந்த ஒரு மனிதர் இந்த இறைவார்த்தையில் இருக்கின்ற அந்த நம்பிக்கையை நம்பி அதை ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துகின்றாரோ அந்த மனிதர் மேலும் மேலும் இந்த இறைவார்த்தையில் இறை நம்பிக்கையில் வளர்கிறார். So my friend, it doesn't depend on God, it depends on you. How much do you want to grow your faith and exercise your faith, and that faith will bring forth those desires to manifestation in your life. எனவே இது கடவுள் உங்களிடத்தில் செய்ய வேண்டும் என்பதல்ல, கடவுள் செயலாற்ற வேண்டும் என்பதல்ல, மாறாக நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையை எந்த அளவிற்கு நீங்கள் செயல்படுத்துவீர்களோ, எந்த அளவுக்கு இறைவார்த்தையில் இருப்பதை நீங்கள் செயல்படுத்துவீர்களோ அப்போது உங்கள் இதயத்தில் இருக்கின்ற அந்த விருப்பமானது அது தெரிவுகளாக மாறுவதற்கு மூலப்பொருளை நீங்கள் கொடுப்பவர்களாக மாறுவீர்கள். நீங்கள் தெரிவுகளாக உங்கள் விருப்பத்தை காண்பீர்கள். Hallelujah. 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 So can you blame God for not giving you the faith?
நீங்கள் இப்போ கடவுளை குற்றம் சொல்ல முடியுமா? ஆண்டவர் எனக்கு ஒன்றும் நம்பிக்கை தரலன்னு குற்றம் சொல்ல முடியுமா? My friend, if you have to understand the power that is stored in that word that brings forth faith, and if you use that word and speak it out of your mouth believing, it is able to bring impossible things manifesting in your life. நீங்கள் அந்த இறைவார்த்தையில் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை நீங்கள் முழுமையாக நம்பி அதை அறிக்கையிட நீங்கள் தொடங்குவீர்கள் என்றால் நிச்சயமாக முடியாது என்று வாழ்க்கையில் நீங்கள் நினைப்பது கூட உங்கள் வாழ்க்கையில் தெரிவுகளாக வெளிப்படும். Please write down some points what we studied, then we'll go ahead. I want you to write some points which will help you. எழுதிக்கோங்க, அது உங்களுக்கு உதவியா இருக்கும். Hebrews 11:1. எபிரேயர் 11:1. Now faith is the substance of things hoped for, the evidence of things not seen. நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. The substance faith is always now in the present tense. The substance faith is always now in the present tense. நம்பிக்கை என்ற பொருள் எப்போதும் நிகழ்காலத்திலேயே இருக்கிறது. நம்பிக்கை என்னும் பொருள் எப்போதும் நிகழ்காலத்திலேயே இருக்கிறது. If faith is not now, it is not faith. If faith is not now, if faith is not now, it is not faith. நம்பிக்கை இப்போது இல்லை என்றால் அது நம்பிக்கையே இல்லை. Next line, please underline and write it in capital letters. Very, very important. அடுத்த லைன் பெரிய எழுத்துல எழுதிக்கங்க, அதை அண்டர்லைன் பண்ணணும், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. If it's not faith, அது நம்பிக்கை இல்லை என்றால், not faith, that is in present tense. நிகழ்காலத்தில் நம்பிக்கை இல்லை என்றால், if it's not faith, that is in present tense. நிகழ்காலத்தில் நம்பிக்கை இல்லை என்றால், it is not the substance of things hoped for. அது எதிர்காலத்தில் அது எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பொருள் அல்ல. of things hoped for. அது எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பொருள் அல்ல. Please read that what you wrote, please. அதை வாசிங்க. If it's not faith, that is present tense, then it is not the substance hoped for. நம்பிக்கை என்பது நிகழ்காலத்தில் இல்லை என்றால் அது எதிர்நோக்கி இருப்பவைக்கான பொருள் அல்ல. நிகழ்காலத்தில் இல்லை என்றால் எதிர்நோக்குள்ள பொருள் அல்ல. Sometimes people, write down, sometimes people, சில நேரங்களிலே மக்கள், sometimes people keep putting off things God promised. Sometimes people keep putting off things God promised. சில நேரங்களிலே ஆண்டவர் வாக்களித்திருக்கின்ற காரியங்களை தள்ளி போடுவார்கள். God promised until later date. எதிர்காலத்திற்கு அதை தள்ளி போடுவார்கள். ஆண்டவர் வாக்களித்திருக்கின்ற காரியங்களை எதிர்காலத்திற்கு தள்ளி போடுவார்கள். But Mark 11:24 says, ஆனால் மார்க் 11:24 இவ்வாறு சொல்கின்றது. You can only write Mark 11:24, don't write the whole scripture. 11:24 மட்டும் போட்டுக்கோங்க. Whatsoever things you desire when you pray, believe that you receive them and you shall have them. ஜெபத்தில் எதை கேட்கின்றீர்களோ அதை பெற்றுக்கொண்டோம் என்ற நம்பிக்கையோடு கேட்கும்போது நீங்கள் அதை பெற்றுக்கொள்கின்றீர்கள். Question. கேள்வி. When are you going to believe you receive what you ask in prayer? When are you going to believe? நான் எப்போது ஜெபத்தில் கேட்டதை பெற்றுக்கொண்டேன் என்று நம்ப போகிறேன். You receive, when are you going to believe you receive what you ask in prayer? ஜெபத்தில் நான் கேட்டதை பெற்றுக்கொண்டேன் என்று எப்போது நம்ப போகிறேன்? You should believe you receive when you pray.
நீங்கள் ஜெபிக்கும் You should போதே believe. ஜெபிக்கும் போதே You நான் receive when you பெற்றுக்கொண்டேன், pray. ஜெபிக்கும் போதே நான் பெற்றுக்கொண்டேன் என்று நீங்கள் நம்ப வேண்டும். Again, Hebrews 11:6. எபிரேயர் 11:6. But without faith it is impossible to please him, for he that comes to God must believe that he is a rewarder of them that diligently seek him. நம்பிக்கையினாலன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராயிருக்க இயலாது. ஏனெனில் கடவுளை அணுகிச் செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதையும் அவரை தேடிச் செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும். The word of God says he is. It is in the present tense. இறைவார்த்தை சொல்கின்றது Please write down. Please write அவர் down. இருக்கிறார் என்று நிகழ்காலத்தை குறிப்பிடுகின்றது. Please write down. It's very, very important. இறைவார்த்தை அவர் இருக்கிறார் என்று நிகழ்காலத்தை குறிப்பிடுகின்றது. The Bible says he is. That is in the present tense. பைபிள் சொல்கின்றது அவர் இருக்கிறார் என்று, அது நிகழ்காலம். It does not just mean believing that there is a God. ஆண்டவர் இருக்கிறார் என்பது மட்டும் ஒரு நம்பிக்கை கிடையாது. ஆண்டவர் இருக்கிறார் என்பது மட்டும் ஒரு நம்பிக்கை கிடையாது. That there is a God. ஒரு கடவுள் இருக்கிறார் என்பது But மட்டும். believing that he is in now. ஆனால் அவர் இப்போது இருக்கிறார் என்பதுதான் நம்பிக்கை. But believing that he is in the now. கடவுள் இருக்கிறார் என்பது நம்பிக்கை கிடையாது. இப்போது இருக்கிறார் என்பதுதான் நம்பிக்கை. Your faith has to be in the now. உங்களுடைய நம்பிக்கை இப்போது என்று இருக்க வேண்டும். Your faith has to be in the now. உங்கள் நம்பிக்கை இப்போது என்பதில் இருக்க வேண்டும். In the present tense. நிகழ்காலத்தில் இருக்க வேண்டும். You can't put it off in the future tense. நீங்கள் எதிர்காலத்திற்கு அதை ஒத்தி போட முடியாது. You can't put it off in the future tense. நீங்கள் எதிர்காலத்திற்கு அதை தள்ளி போட முடியாது. Or in the past tense. அல்லது கடந்த காலத்திற்கு தள்ள முடியாது. Next line, please underline that. அடுத்த லைனை நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கங்க. Very important line. ரொம்ப முக்கியமானது. Faith that is in now. Faith that is in the now. நம்பிக்கை இப்போது என்பது, Faith that is in the now is the substance of things. அது பொருள்களுக்கான, Faith that is in the now is the substance of things. அது பொருள்களுக்கான மூலப்பொருளாகும். பொருள்களுக்கான பொருளாகும். Praise the Lord. Praise the Lord. If you have the faith, உங்களிடத்தில் நம்பிக்கை இருக்கும் என்றால், if you have the faith, உங்களிடத்தில் நம்பிக்கை இருக்கும் என்றால், then you have the substance. உங்களிடத்தில் அந்த பொருள் இருக்கின்றது. Then you have அதற்கான the பொருள் இருக்கிறது. substance of things desired. நீங்கள் எந்த பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றீர்களோ அதற்கான பொருள் உங்களிடத்தில் இருக்கிறது. If you have the faith, உங்களிடத்தில் நம்பிக்கை இருக்கும் என்றால், then you have the substance of things desired. உங்கள் விருப்பத்தை என்னென்ன காரியங்கள் வேண்டும் என்று விரும்புகின்றீர்களோ அதற்கான பொருள் இருக்கின்றது. You have the substance உங்களிடத்தில் அந்த பொருள் இருக்கின்றது. of it. You have the substance of it. அதனுடைய பொருள் இருக்கின்றது. But you don't physically have the desire, or but you don't physically have the things desired. ஆனால் கண்ணால் காணக்கூடிய அந்த கண்ணால் காணக்கூடிய தெரிவுகளாக அந்த விருப்பங்கள் இல்லை. But you don't have the things but you don't have the physical things desired. ஆனால் கண்ணால் காணக்கூடிய உணரக்கூடிய பொருள்களாக இல்லை. Let me explain to you. நான் அதை உங்களுக்கு விளக்கி சொல்றேன். Before that, we'll go to that one line which we underlined.
ஒரு லைன் அண்டர்லைன் பண்ணோம், அதை திரும்ப ஒரு தடவை படிப்போம். We underlined, if it's not faith, that is present tense, it's not the substance of things hoped for. Did you get that? நம்பிக்கை என்பது நிகழ்காலத்தில் இல்லை என்றால் நாம் எதிர்நோக்கி இருப்பதற்கான பொருள் அது கிடையாது. My friend, do you need your life to change tremendously? உங்கள் வாழ்க்கை பெரிய அளவில் மாற வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்களா? Hello. உங்க வாழ்க்கை பெரிய அளவில் மாற்றம் பெறணும் அப்படின்னு நீங்க விரும்புறீங்களா? Or do you want us to have a healing session, get healed and go back home the same? ஆனால் அப்படி இல்லாமல் எனக்கு ஒரு குணமளிக்கக்கூடிய ஒரு வழிபாடு நடந்து நான் சுகமாகி வீட்டுக்கு போனால் போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? Okay, let me put it this way. If you have the money, you can buy clothes, you can buy car, you can buy house, you can buy so many things. உங்கள்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா நீங்கள் வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், துணி வாங்கலாம், விரும்பினதெல்லாம் வாங்கலாம். வாங்கலாம். மணி வாங்கலாம். பணம் இருந்துச்சுன்னா எல்லாம் வாங்கலாம். Correct? In the same way, if you understand faith, then you can வாங்கலாம் money. உங்களுக்கு நம்பிக்கை மட்டும் நீங்கள் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னால் பணத்தையும் வாங்கலாம். சரியா? Hello, சரியா? So that's why somebody might be thinking, what is he explaining so